ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அடுத்த வாரத்துக்கான எபிசோட்டோட சூப்பரான ஹிண்ட் ப்ரோமோ கொடுத்தாங்க. அதில் அபி முரளியோட எல்லா பிளானையும் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனால் சூப்பராக பிளான் பண்ணி முரளி அதிலிருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அஞ்சலி கிட்ட பாருங்க அஞ்சலி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேஷம் போட்டு அஞ்சலியை ராகவ் அபி அவங்களுக்கு எதிராக வந்து திருப்பறதுக்கு உண்டான வேலையை அவங்க ஒரு பக்கத்து பார்ப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம்னா அங்கே அபி வந்துட்டு போகும்போது அவங்களோட வளையல் கீழே உடஞ்சி விழுந்துருந்துச்சு. அந்த வளையல் எடுத்துகிட்டு வந்து அபிகிட்ட காட்டி உங்களோட பொருள் அங்கே ஒன்று விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அபிகிட்ட பேசுனாங்க. அதாவது அபியை வந்து இந்த விஷயத்தில் மாட்ட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முரளி திட்டம் போட்டாங்க. ஆனால் அபி கொஞ்சம் கூட யோசிக்காமல் முரளிக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அந்த ஹிண்ட் ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட வரல, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோங்கிறதே நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அதை காட்டுறீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அபி பதிலுக்கு பதில் சூப்பராக பேசினாங்க. அது பேசும்போதே பார்த்தா முரளி அப்படியே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட சூப்பரான ப்ரோமோ வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த ப்ரோமோவில் காட்டும்போது முரளி அதே சட்டை தான் போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது அடுத்த வாரம் திங்கக்கிழமையே இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ திங்கக்கிழமைக்கு மேலே இருக்க ஸ்டோரியை பற்றி தானே ஏதாவது ப்ரோமோ வரும். அதனால் சூப்பரான ஒரு ப்ரோமோ வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோவில் அதாவது எபிசோடில் கண்டிப்பாக பார்த்தோம்னா சுந்தரியை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வர திட்டத்தை தான் முரளி அதிகமாக போடுவாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம்னா ஆகாஷ் ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தோன்னா நமக்கு நிறையா ஸ்டோரி பாக்கி இருக்குது. இப்போ எப்படி பார்த்தாலும் ராகவும் அபியும் பார்த்தோம்னா அந்த ஆர்ட் ஷூட்டில் நடிக்கிறத லாவணியா தடுப்பாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்கு போகணுன்னு வேறு நம்ம அபி எதிர்பார்த்து ராகவ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ராகவும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ராகவ் வேறு அவரோட காதலெல்லாம் அபி கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிறையா ரொமான்ஸ் மூமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்க வாய்ஸ் ரெக்கார்டர் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரூமில் இருக்க வாய்ஸ் ரெக்கார்டர், ஆஃபீஸில் இருக்க அந்த கிஃப்ட் பாக்ஸ், இதுக்கிடையில் முரளியோட ஃப்ரெண்டு சங்கர் வக்கீல் அவங்க பேசுறது எப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வேறு ஸ்டோரி நிறையா பாக்கி இருக்கிறதுனால அடுத்து எந்த மூமெண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க, எப்படி ஸ்டோரியை சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறத பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தரியோட பிளான் ஏதாவது பெருசாக பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு உள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா சுந்தரி உள்ளே இருந்தால் தானே ரெண்டு கூட்டு களவாணிகளும் சேர்ந்து அடுத்தடுத்து ஏதாவது திட்டத்தை போட முடியும். அதனால் சுந்தரி வர மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தா அஞ்சலி யார் எது சொன்னாலும் கேட்குறாங்க. ஆனால் ராகவ மேலே கோவப்படுறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன திட்டம் போடுறாங்க, எப்படி ப்ரோமோ வருது, எப்படி ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்கிறது அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து இது சம்மந்தமாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.